ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம காவேரியோட பாட்டியும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, நம்ம தான் மாப்பிள்ளையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அவர் என்னவோ காவேரி நினப்பில் தான் இருக்கிறாரு. நம்ம இனி எதுவும் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. கண்டிப்பாக காவேரி விஜய் கூட சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. இன்னொரு சைடு நம்ம விஜய் வந்து ஆஃபீஸில் போயிட்டு போனதுமே பூர்ணிமாவை, என்னம்மா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் முடிஞ்சது சார், காவேரி மேடம் சூப்பராக பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாங்க. அதுவும் ஒரு ஃபோன் கால்லே முடிச்சிட்டாங்க. ரொம்பவே ஸ்மார்ட்டாக வேலை பார்த்தாங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம காவேரிக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. பரவாயில்லையே, சரி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்களே சார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டாலா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி, பரவாயில்ல ஒரே ஒரு ஃபோன் காலில் பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு இருக்கா, எவ்வளோ ஒரு கெத்து காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக நினைக்கிறாங்க. சரி வீட்டுக்கு தான் போயிருப்பான், தாத்தாக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு கால் பண்ணுறாங்க. என்ன தாத்தா காவேரி வீட்டுக்கு வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை தாத்தா, இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிவிட்டு அவள் வீட்டுக்கு தான் வந்துக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்கு தான் கால் பண்ணேன். சரி தாத்தா, அவள் வந்தானா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா ஆஃபீஸில் உள்ள பிரச்சனைலாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாத்தா, காவேரி இங்கே கெத்து காட்டிட்டு போயிருக்கா, ஆஃபீஸில் உள்ள எல்லாருமே காவேரியே புகழ்ந்து பேசுகிறாங்க, அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு போய்க்கிறா அவள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. சரிப்பா, இது கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி தாத்தா நான் வச்சுட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வர சொல்லியிருக்காங்க, டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களாம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. நம்ம காவேரியோட ஃபோனுக்குமே நம்ம விஜய் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, ஒரு வேளை சார்ஜு கட் ஆகிருக்கும், அதனால தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க. அங்கே நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம விஜய் வந்து ஃபோனில் டாக்டர் கூடவே பேசிட்டு அவங்க வெண்ணிலா இருக்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம காவேரி ஃபோனில் எல்லார் கூடயுமே பேசுகிறாங்க. ஆனால் நம்ம கூட பேசுகிறதுக்கு டைம் கிடைக்காம போயிடுச்சு இவருக்கு. நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், அதை கூட கண்டுக்காமல் நேராக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி நம்ம கங்கா கிட்டே வராங்க. இன்னொரு சைடு நம்ம சாரதா வந்து நம்ம யமுனாவை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. இங்கே நம்ம யமுனா ரொம்ப சந்தோஷமாக வாமா அப்படின்னு சொல்லிட்டு நிவினை பால் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. நிவினும் போயிடுறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம நிவினோட அம்மா வந்து நம்ம சாரதாவை முறைச்சி பார்க்குறாங்க. என்ன இப்போ தான் ஃப்ளைட் வந்துச்சா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. ரொம்பவே குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க. இல்லைங்க, ஏதோ இவங்க கல்யாணம் ஏதோ ஒரு பிரச்சனையில் நடந்துருச்சு, ஆனால் இவளுக்கு எதுவுமே பண்ணாமல் நான் சும்மா அனுப்பிட்டேன், அதனால தான் வரத்துக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ எல்லாமே செட்டிலாக சிறப்பாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம சாரதா எதுவுமே பேச முடியாமல் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அது வந்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்தோ போயோ என்ன, இப்போ சீர் எல்லாமே லாரியில் வருதா இல்லை கப்பலில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே நம்ம சாரதா நினச்சிக்கிறாங்க, யமுனா எவ்வளோ கஷ்டத்தோடு இந்த வீட்டில் வாழ்கிறா, இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன் நீங்கள் முதல்ல வரல? முதல்ல வந்தால் நிறைய பிரச்சனை வரும், இப்போ நம்ம மக தான் இங்கே செட்டில் ஆகிட்டாலே, நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கா, அப்படியே நம்ம ஏதோ ஒன்று பேசி சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்தீங்களா? உன் மகளுக்கு நல்லா தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க, பணக்கார பசங்களெல்லாம் எப்படி பிடிச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா வளர்த்துருக்கீங்க நீங்கள் பொண்ணுங்களை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவை ரொம்பவே மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே நம்ம யமுனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் என் அம்மாவை எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பார், நீ எதுவும் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு, உன் அம்மா சொல்லி தந்ததை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, கல்யாணம் நடந்துருச்சு, அதனால் இப்படியே குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற என்ன பண்ணுறது, என் பையனுக்கு நான் எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கனவு கண்டு வச்சுருக்கேன், அதுவும் ஒரே ஒரு பையன், ஆனால் அவனோட வாழ்க்கையவே நீங்கள் நாசம் பண்ணிட்டீங்க, குடும்பமாக சேர்ந்து என் பையன் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க, பின்ன நான் கேட்காமக்குவேனா? உங்கள் பொண்ணு நல்லா இருக்கால, இப்போ உங்கள் பொண்ணு பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் என்ன சந்தோஷமாக தான் இருக்கா, நாங்கள் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா கிட்ட சொல்கிறாங்க. ஏம்மா ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ நடந்து போச்சு, அதுக்குன்னு அத்தவே பேசிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற என்ன பண்ணுறது, நாங்கள் தானே கஷ்டப்படுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிவின் வந்து அப்போ தான் வராங்க.
இங்க சாரதா இருந்துட்டு, "உங்க அண்ணன் ஏமாத்தலன்னா கண்டிப்பா என் வீட்டுக்காரரு உயிரோட தான் இருந்திருப்பாரு. அவர் இருந்திருந்தா எங்களுக்கு இந்த ஒரு நிலைமையே வந்திருக்காது. நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாருக்கும் காலமும் நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. எங்களோட நிலைமையும் மாறும்." அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடு வீட்ல நின்னுட்டு சாப்ட்ன்னு குடுத்துட்டு இருக்கீங்களா? இங்க சாப்ட்ன்னு குடுக்க சொல்லி உங்களுக்கு யார் சொல்லி விட்டது? என் அண்ணன் பிரச்சனை பண்ணா என் அண்ணன்கிட்ட போய் பேச வேண்டியது தானே. இங்க எதுக்காக சாப்ட்ன்னு குடுத்துன்னு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பேசுற பேச்சு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பதிலடி, அதுவும் மனச குத்துற மாரி அவங்க பேசுறாங்க. நம்ம சாரதா அழுதுடுறாங்க. "இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு, "ஏம்மா எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா உள்ள போ உள்ள போன்னு சொல்றாங்க." "ஏன்டா என்னதான் உள்ள போன்னு சொல்வ? அவங்க இப்ப நடு வீட்ல உட்காந்துட்டு சாப்பிட குடுக்குறதெல்லாம் உனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, "ஏப்பா தம்பி, நானு சாப்பிடவும் குடுக்கல, ஒண்ணும் குடுக்கல. எங்களோட விதி என்னவோ அதுதான் சொன்னேன். நான் உங்களுக்கெல்லாம் எதுவும் சாப்பிட குடுக்க கிடையாது. ஏதோ நான் தான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாரி உங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன உடனே அவன்கிட்ட போட்டு குடுக்குறீங்களா? அவனை உசுப்பேத்தி என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நீயும் உன் மகன் எல்லாம் என் பையனோட சொத்தை எல்லாம் பிடுங்கி பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கடுப்பு ஏற்றுற மாதிரி பேசுகிறாங்க. உடனே நம்ம நிவின் வந்து பயங்கரமாக கத்துறாங்க. "ஒழுங்காக உள்ளே போகிறீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிவினோட அம்மா இருந்துட்டு, சரிடா, இப்போ தான் உன்னை பால் வாங்குறதுக்கு அனுப்பியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒவ்வொரு சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது இரு, அதுக்காக தான் நான் உன்னை பெற்று போட்டிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. "அம்மா நீ இப்போ ஒழுங்காக உள்ளே போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஒரு வழியாக அவங்க அம்மாவை உள்ளே அனுப்பிடுறாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, "என்ன தம்பி இதெல்லாம்? படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கல்யாணம் பண்ணிக்கினீங்க, அதுக்காக என் பொண்ணு தினம் தினம் இவங்க இப்படி பேசுகிற பேச்சால் ஒவ்வொரு நிமிஷமும் மனசு கஷ்டப்பட்டுன்னு இந்த வீட்டில் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு எங்கள் பொண்ணை எங்கள் கூடவே அனுப்பி வச்சிருங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏண்டி, படிக்கிற வயசில் படிக்காமல் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இந்த பொம்பளை கிட்ட நீ எப்படி தான் தினம் தினம் இருக்கிறன்னு எனக்கு தெரியல. டெய்லியும் இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி தான் நம்ம நிம்மதியாக இருக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனாவுமே திட்டுறாங்க. இங்கே யமுனா இருந்துட்டு, "அம்மா அவங்க அவங்க ஏதோ கோவத்தில் திட்டுறாங்கம்மா. நிவின் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. நீங்கள் வந்ததுமே நிவின் கூட நல்லா தான் பேசினாரு. தயவு செஞ்சு அவருக்காக வேணால் நீங்கள் எதுவும் பேசாமல் எதுவும் நினச்சிக்காதம்மா ப்ளீஸ். அவங்க எப்போவுமே அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சாரதா இருந்துட்டு, "சரி நீ எப்படியோ தொலைஞ்சு போனேன், இதுக்கப்புறம் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க போகிறதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம சாரதா கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம குமரன் இருந்துட்டு அந்த காம்படிஷனில் செலக்ட் ஆகிடுறாங்க. அப்போ நம்ம கங்கா கால் பண்ணுறாங்க. "என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறப்ப, "நான் ஷூட்டிங் பார்ட்டில் தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. "ஷூட்டிங்கில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஃபோனே எடுக்க மாட்டீங்களே, அப்போ எப்படி ஃபோன் எடுத்து பேசுகிறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை, நான் எல்லாம் நடித்து முடிச்சிட்டேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு உளறிடுறாங்க. திக்கி தடுமாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கங்காவுக்கு டவுட்டாக வருது. என்ன இவங்க ஷூட்டிங் போகிறாங்க, ஆனால் ஏதோ அப்படியே மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே, என்னாச்சு? ஒருவேளை ஷூட்டிங் தான் போயிருப்பாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இங்கே நம்ம குமரன் இருந்துட்டு, "சரி கங்கா, எனக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆச்சு, நீ ஃபோனை கட் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. நம்ம குமரன் இருந்துட்டு அந்த காம்படிஷனில் வின் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம காவேரி வந்ததுமே கங்கா வந்து விஷயத்த சொல்கிறாங்க. "உங்கள் மாமா ஷூட்டிங் தான் போகிறாரா என்னன்னே தெரியல, அப்போல்லாம் நடிச்சாருன்னா கண்டிப்பாக அடுத்த நாள்லேயே டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு 2-3 டைம் போயிருக்காங்க, நான் ஒரு டைம் கூட டெலிகாஸ்ட்டே பண்ணல. அவர் ஏதோ பொய் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது." அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கங்கா இருந்துட்டு, "அக்கா நீ பயப்படாதுக்கா, குமரன் மாமாவை அப்படி நீ சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கல்ல, அவர் அப்படி பண்ணுறவரா? தப்பே பண்ண தெரியாதுக்கா, அவருக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே தப்பு பண்ண தெரியாது, அவர் ஒரு குழந்த மாதிரிக்கா, அவரை போய் சந்தேகப்படுறே." அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லடி, எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது, நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்துலேயே என்னால் பார்க்க முடியுமா, நான் அவரோட பொண்டாட்டி." அப்படின்னு சொல்கிறாங்க. "இதெல்லாம் பார்க்கவே எனக்கு சிரிப்பாக தான்க்கா வருது." அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏய் என்னடி, எதுக்குடி சிரிக்கிற? எனக்கு இருக்கிற கஷ்டத்தை தானே நான் உங்ககிட்ட சொன்னேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி நீ எங்கே இங்கே வந்திருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க்கா." "என்ன விஜய் வந்தாரா இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. வந்தாருக்கா, வருவார்." அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடி நீ பாட்டுக்கு வந்தார் வருவாருன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அக்கா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா." அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காவேரி மனசில் அதாவது அந்த கஷ்டத்தை பூட்டி வைக்கவே முடியல. எங்கே நம்ம விஜய் கூட சேர்ந்து வாழாமல் போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால இன்னுமே பயப்படுறாங்க. நம்ம கங்கா கிட்ட மொத்த விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. "அக்கா நான் அக்ரிமெண்ட் போட்டு தாங்க்கா கல்யாணம் பண்ணேன் அவரை, 1 வருஷம் மட்டும்தான் நான் அவரோட ஒய்ஃபாக இருக்க முடியும்." அப்படின்னு சொல்கிறாங்க. "அதுக்கு இன்னும் 1 மாதம் மட்டும்தான் இருக்குது." அப்படின்னு சொல்கிறாங்க. "அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது."
அடி பாவி! எதுக்காகடி இப்படி பண்ணி தொலைச்ச? யாராச்சும் இந்த அறிவு கெட்ட வேலையை செய்வாங்களாடி? எதுக்காக அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கின? உனக்கு என்னடி அவசியம் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு? பணத்துக்காகவா கல்யாணம் பண்ணிக்கின? பணம் எதுக்குடி உனக்கு? பணம் முக்கியமா? உனக்கு வாழ்க்கை முக்கியமா? அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. வேறு வழி இல்லைக்கா, நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் நான் பணம் இல்லாமல் தேடிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம பணம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து தொலைஞ்சிருச்சுக்கா. அதனால தான் இப்போ விஜய்க்கும் அவங்க தாத்தா பாட்டிக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தார். நானுமே இப்போ நர்மதா ஆப்ரேஷனுக்காக பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உண்மையுமே சொல்லிடுறாங்க. நம்ம கங்கா வந்து பழசு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலே குடும்பத்து மேலே எந்த ஒரு பொறுப்பும் அக்கறையும் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை எவ்வளவோ திட்டணுங்களேடி, எல்லாத்தையுமே பொறுத்துக்கின்னு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கின்னு நீ இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிற, நீ ரொம்பவே கிரேட்டட் காவேரி. அப்படி இருந்து என்னடி பிரயோஜனம்? இப்போ உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குதேடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம கங்கா வந்து அழுதுடுறாங்க. காவேரி, குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்க, ஆனால் உன் வாழ்க்கையவே நீ அர்ப்பணிச்சிருக்க. ஏன்டி எதுக்காகடி இப்படி பண்ண? பணம் இல்லைன்னா நீ வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கலாம்ல, ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கலாம். இப்போ உன் வாழ்க்கைக்கு என்னடி பதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து புலம்புறாங்க. இங்கே நம்ம காவேரி கங்காவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் நம்ம விஜய் வந்து அதாவது அந்த எண்ணத்துல இல்லை இல்லையா, நம்ம காவேரி தான் உலகம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி தான் நம்ம விஜய் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காவேரி மேலேயுமே எந்த தப்பும் இல்லை. ஏன்னா ராகினி வந்து அந்த மாதிரி ஒரு குழப்பம் பண்ணதுனால தான் நம்ம காவேரியுமே விஜயை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவேரியும் நம்ம விஜயும் மீட் பண்ணி 2 பேரும் மனசு விட்டு பேசுனாங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.